வெல்கம் டு திரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 7 டிப்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் எப்போவுமே நேரத்தை வீணாக்காமல் ஈஸியாக வேலைகளை ரொம்பவே சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு சில ஹேபிட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எப்போவுமே நம்மளோட வேலைகளை ரொம்பவே எளிதாகவும் சீக்கிரமாகவும் ரொம்பவே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நம்ம செஞ்சு முடிக்கலாம். அதுக்கான ஒரு சில டிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ரெசிபியையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் நட்ஸ் ப்ரௌனி தான் செய்ய போகிறேன். ப்ரௌனி கேக் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் 1/2 kg ப்ரௌனி தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 125 கிராம் சாக்லேட்டை எடுத்து அதை மெல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். மெல்ட் பண்ணும்போது நம்ம கீழே ஹாட் வாட்டர் வச்சுட்டு மேலே ஒரு பவுலில் நம்ம சாக்லேட் எடுத்துக்கணும். அப்போ சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு சாக்லேட் ரூம் டெம்பரேச்சருக்கு மாறினதுக்கப்புறமா நான் ஆயிலும் அது கூடவே வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தோட அளவையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆயிலும் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 1 கப் அளவு பவுடர்டு சுகர் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்துலேயுமே அளவு ரொம்பவே முக்கியம். அதனால தான் நான் உங்களுக்கு அளவெல்லாம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் எல்லாமே நல்லா ஆயில் சாக்லேட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் இப்போ 2 முட்டை எடுத்துருக்கிறேன். நமக்கு 1/2 kgக்கு 2 முட்டை சரியாக இருக்கும். முட்டை சேர்த்துட்டு நாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முட்டை சேர்த்துட்டு அந்த மஞ்சள் கரு நல்லா உடஞ்சி லைட்டாக மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். ஓவராக நாம் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓவராக நாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கேக் ரொம்பவே ஹார்டாக வந்துடும். முட்டையை இந்த மாதிரி சேர்த்துட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மட்டும் விடணும். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். 1 கப் அளவு மைதா எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோத்தையும் நம்ம மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஓவர் மிக்ஸ் நம்ம பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும், ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் மைதாவுக்கு பதிலாக நீங்கள் ராகி ஃப்ளோர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னுமே கலர் நல்லா திக்காக உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுத்த மாதிரியும் ஆயிரும். அதிகமாக நீங்கள் செலவு பண்ணி இந்த ப்ரௌனியை கடையில் வாங்குறதுக்கு கொஞ்சமான செலவில் வீட்டிலே நீங்கள் செஞ்சிடலாம். உங்களுக்கு வீட்டில் இல்லாத பொருள்னால் இந்த டார்க் அமௌண்ட் சாக்லேட்டும் வெனிலா எசன்ஸ் மட்டுமா தான் இருக்கும். மற்ற எல்லா பொருளும் உங்கள் வீட்டிலே இருக்கும். இந்த டார்க் அமௌண்ட் சாக்லேட் நீங்கள் ஹோல்சேல் கடையிலலாம் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அதை கீழே ஒரு பவுலில் நான் பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இதை நான் சேர்த்துக்கிறேன். பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு நம்ம செஞ்சோன்னா மட்டும்தான் நமக்கு இது நல்லா உடையாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சேர்த்துட்டு இதை எல்லாமே ஈவனாக ஒரே அளவாக வர்ற மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கூட மேடு பள்ளம் இல்லாமல் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நான் ஏற்கனவே ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பிளேட் வச்சுட்டு அதை நான் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனி ரிச்சாக இருக்கிறதுக்காக நான் இந்த முந்திரி பருப்பை இன்றைக்கி நல்லா கட் பண்ணி அதை சேர்த்துக்கிட்டேன். முந்திரி பருப்பு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த ப்ரௌனியை இன்றைக்கி என்னோடய அண்ணி பொண்ணுக்காக தான் செஞ்சேன். இப்போ பாருங்கள், நான் ப்ரீஹீட் பண்ண பாத்திரத்தில் நம்மளோட ப்ரௌனி மிக்ஸை வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா எனக்கு ஒரு 40 நிமிஷம் போல் ஆச்சு எனக்கு இது நல்லா குக்காகி கிடைக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு நைஃபை உள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைஃப்பில் மாவு ஒட்டாமல் வரணும். அப்போனா உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா ப்ரௌனி நல்லா கூலானதுக்கு அப்புறம் தான் நம்ம அதிலேருந்து பட்டர் பேப்பரை ரிலீஸ் பண்ணணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக மேலே லைட்டாக இந்த மாதிரி ஷைனிங்காக கிடைக்கும். நமக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ தான் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக நைஃப் உள்ளே இறங்குச்சு. கேக்கும் சாப்பிட்றதுக்கு ப்ரௌனி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு மேலே நட்ஸ் சேர்த்துருந்தனால அதை விட ரிச்சாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என் குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாளைக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் இதை தான் நான் கொடுத்து விடலான் இருக்கேன். ஆனால் நான் அதை கொடுத்து விடுறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த கேக் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன்.
சூப்பராக இப்போ நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். ப்ரௌனி வந்து நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட்டமாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். நான் இன்றைக்கி ரவுண்டான மோல்டில் வச்சு செஞ்சனால ரவுண்டாக கிடச்சதுனால நான் வந்து இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். எல்லா பீஸையும் நல்லா ஈவனாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் மைதா, வெனிலா எசன்ஸ், முட்டை, ஜீனி, சாக்லேட், இது மட்டும்தான். ஆயில் கூடவே வந்து மில்க்கும் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணும்போது 2 ஸ்பூன் வந்து மில்க் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும். இதில் நாம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடான்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஆனால் கேக் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதில் நம்ம சாக்லேட் வச்சு தான் ஃபுல்லாக செய்கிறதுனால ரொம்பவே சாக்லேட்டியாக ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக ரிச்சாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கேக் செய்ய தெரியாதவங்க கூட இந்த ப்ரௌனியை ஈஸியாக வீட்டில் வந்து செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் காலையில் வேலைங்கிறது ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேலையை ஈஸியாக ஆக்குறதுக்கு முக்கியமாக நாம் வந்து ஒரு 7 டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அதில் வந்து வெஜிடபிள், தேவையான வெஜிடபிள் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் மீல் பிளான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிளை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே வந்து முக்கியம். நெக்ஸ்ட்டு எப்போவுமே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே நாம் செய்ய வேண்டிய வேலை அவங்களோட லஞ்ச் பாக்ஸையும் லஞ்ச் பேக்கையும் க்ளீன் பண்ணி வைக்கிறது தான். நம்ம எப்போவுமே லஞ்ச் பாக்ஸை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம், லஞ்ச் பேக்கை அப்படியே தூக்கி வந்து வச்சுருவோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து குழந்தைங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஸ்நாக்ஸ் ஏதாவது சிந்தி கிடக்கும். அதனால் கூட எறும்பு வரலாம். எனக்கு இதை மாதிரி 2-3 தடவை நடந்திருக்கு. ஸோ அதிலிருந்து நான் வந்து இப்போ டெய்லியுமே வந்த உடனே லஞ்ச் பேக்கில் இருந்து பாக்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதில் சிந்தி இருக்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸை நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக டேப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவுமே வந்து காலையில் பரபரப்பாக வந்து சமைச்சு முடிச்சுருவோம் சீக்கிரமாக. ஆனால் கடைசியாக வந்து லஞ்ச் பேக்கையும் லஞ்ச் பாக்ஸையும் தேடுறதுல தான் அதிக நேரம் செலவிடுவோம். ஸோ வந்து லஞ்ச் பேக்கையும் லஞ்ச் பாக்ஸையும் வந்து வைக்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் எப்போவுமே வந்து அலோகேட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் வேலை கடகடன்னு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு காலியாகும் போது அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸையும் வந்து அங்கங்கே வைக்காமல் என்றைக்கு காலியாகுதோ அன்னைக்கு எடுத்துகிட்டு அந்த பாக்ஸை கழுவி திருப்பியும் வந்து அதையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு நம்ம வந்து கஷ்டப்படாமல் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ டெய்லி ஒரு காய் வந்து காலியாகுதுன்னா அந்த பாக்ஸை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் அதை எடுத்து கழுவி அதை ட்ரை பண்ணி நம்ம வந்து செல்ஃபில் அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மொத்தமாக வெஜிடபிள் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே சோம்பேறித்தனப்படாமல் ஈஸியாக வந்து வெஜிடபிளை வந்து அந்த பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக தோசை மாவு வந்து நீங்கள் ஆட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுற நேரம் ஈஸியாக ஒரு தோசையோ இட்லியோ அதுக்கு சைடிஷாக சிம்பிளாக ஒரு சட்னி மட்டும் நாம் வந்து ரெடி பண்ணிட்டாலே போதும். நம்மளோட வேலை காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி கடகடன்னு ஓடிடும். இந்த மாவு இல்லைனா என்னோடய டேயே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஏன்னா நான் ஈவினிங் டியூஷன் எடுக்கிறதுனால டெய்லியும் நைட்டு வந்து இட்லி இல்லைனா தோசை இந்த மாதிரி ரெசிபி தான் வந்து இருக்கும். ஈவினிங் வந்து எப்போவுமே வந்து வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து பாத்திரத்தை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட் ரொட்டீன் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்னிங்கும் நமக்கு குக் பண்ணும்போது கிச்சன் வந்து ரொம்பவே வந்து நமக்கு மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் எப்போவுமே வந்து இட்லி, தோசை மாவு அப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1 வீக் ஃபுல்லாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக நம்மளோட வேலை வந்து கடகடன்னு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு தயிர் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்றைக்காவது ரொம்ப லேசியாக இருக்கிறது நேரம் நீங்கள் சிம்பிளாக வந்து கர்ட் ரைஸ் வந்து செஞ்சு அதுக்கு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை கூட வச்சா போதும். ஈஸியாக வந்து வேலையும் முடிஞ்சிடும். நைட்டு எப்போவுமே வந்து கேஸ் ஸ்டவையும் சிங்கையும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தாலே நீங்கள் காலையில் உங்களோட குக்கிங் மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் ரெடியாக நமக்கு இருக்கும். இந்த மாதிரி க்ளீனிங்கும் நீங்கள் நைட்டு முடிச்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து உங்களுக்கு சமையல் வந்து 1 ஹவருக்கு மேலே வந்து தாண்டவே செய்யாது. நீங்கள் எவ்வளோ ரெசிபி பண்ணாலும் இந்த 7 விஷயங்களையும் நான் டெய்லி ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு வந்து காலையில் மார்னிங் வந்து நான் சமையல் பண்ணுற நேரம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 45 மினிட்ஸ் மட்டும்தான். இன்றைக்கி கொஞ்சம் லேசியாக இருந்தனால கர்ட் ரைஸும் அதுக்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து செஞ்சுருந்தேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நான் வந்து ஹெல்த்தியாக வந்து ராகி புட்டு தான் வந்து செஞ்சுருந்தேன். அது கூடவே கொஞ்சமாக காரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சர் தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வச்சுருந்தேன். என்னோடய லஞ்ச் பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி குழந்தைங்களை வந்து அனுப்பி விட்டுட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் வெறும் வயிற்றில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய நெல்லிக்காய் ஒரு 4 பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹெல்த் ட்ரிங்கை வந்து தாராளமாக எடுக்கலாம். தினமும் நமக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுக்கிறது நம்மளை ரொம்பவே பிரிஸ்காக வச்சுருக்க யூஸ் பண்ணும். நம்மளாலையும் சளைக்காமல் எல்லா வேலையும் செய்ய முடியும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.